வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சந்திரனை பற்றிய முக்கியமான பதிவு இந்த பதிவு. அனைவரும் கவனமோடு கேட்டு இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பயணம் செய்து மாற்றமடைகிறார் மற்றொரு நட்சத்திரத்திற்கு. அதே மாதிரி 2.25 நட்சத்திரத்தில் பயணம் செய்து ஒரு ராசியை கடந்து மற்றொரு ராசிக்கு செல்கிறார். இதுதான் சந்திரனுடைய சராசரி பயணம், சராசரி வழிமுறை, சராசரி செயல்பாடு. அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது சந்திரன் ஒரு குறிப்பிட்ட ராசியில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பார். குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்வதை நாம் அந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகத்தின் தசையாக கொண்டு அவர் பிறந்த தசை இருப்பை கணக்கிட்டு சொல்கிறோம். அதனோட அர்த்தம் என்னவென்றால், குறிப்பாக ஒரு தசை என்பது 10 வருடத்தில் இருப்பு இருக்கிறது என்றால் 10 வருடம் வரையே அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்வார். அதற்கு அடுத்து 10 வருடம் கடந்த பிறகு மற்றொரு நட்சத்திரத்திற்கு மாற்றமடைந்து அந்த தசை வழியாக நம்மை இயக்குகிறார். அதாவது சந்திரன் நாம் வாழ்கின்ற இந்த 120 வருட காலத்தில் 9 நட்சத்திரங்கள் மாற்றமடைவார், 4 ராசிகள் மாற்றமடைவார். சந்திரன் இவ்வாறு ஒவ்வொரு நட்சத்திரமாக மாற்றமடைகின்ற காரணத்தினால்தான் நாம் குழந்தை பருவத்திலிருந்து ஒவ்வொரு பருவங்களாக முன்னேறி செல்கின்றோம். இளைஞராக மாறுகிறோம், திருமண வயதை அடைந்து தாய் தந்தை பருவம் அடைகிறோம். அதற்கு அடுத்து வயது முதிர்ந்து தாத்தா பாட்டியான காரணமாக மாறுகிறோம். இவை அனைத்துமே சந்திரன் நட்சத்திரம் மாறக்கூடிய காரணத்தினால்தான் நடக்கிறது. இதுதான் உண்மை. இந்த உண்மை நிலவரம் தெரியாமல் நாம் அனைவருமே பிறந்த நேர ராசியை வைத்து, பிறந்த நேர நட்சத்திரத்தை வைத்து தனது பலன்களை நாம் தெரிந்து கொள்ள முற்படுகிறோம். அதே மாதிரி பிறந்த நேர நட்சத்திரத்தை வைத்து திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கிறோம். இது முற்றிலும் 100% தவறான வழிமுறை. முடிந்து போன நட்சத்திரத்திற்கு பொருத்தம் பார்ப்பதால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது? அதன் பலன் என்பது சரியாக இருக்குமா? நீங்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஒரு தசை நடக்கும் பொழுது அந்த குழந்தை திருமண வயதை அடைந்தபோது வேறொரு நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருப்பார், வேறொரு தசை நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இதை நாம் அறியாமல் பிறந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட நட்சத்திரத்தை வைத்து பொருத்தம் பார்த்து தவறான வழிகாட்டுதல் வழியாக திருமணம் என்பது சிறப்பாக அமையாமல் பிரிவினையை கொடுத்து அதிக அளவு டைவர்ஸ் ஆகி, பெரும்பாலும் தற்போது நீங்கள் பாருங்கள், நடக்கக்கூடிய திருமணத்தில் 80% வரை வழக்குகள் தொடரப்பட்டு கோர்ட்டு படியேறி விவாகரத்து நடக்கிறது. இதற்கு எல்லாம் முக்கியமான காரணம் முடிந்து போன நட்சத்திரத்தை வைத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வதுதான். அன்பான வாசக நேயர்களே, இதை நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்கள். இனிமேலாவது முடிந்து போன நட்சத்திரத்திற்கு பொருத்தம் பார்த்து தங்களது பிள்ளைகள் இவர்களது வாழ்க்கையை சீரழிக்க வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் கண்ணுக்கு எதிரே நமது உறவுக்காரர்கள், நமது சொந்தக்காரர்கள், நமது நண்பர்கள், நம் வீதியில், நமது ஊரில் என்னென்ன நடக்கிறது என்று நாம் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை விவாகரத்துகள் நடக்கிறது, எத்தனை குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நடக்கிறது, எத்தனை குடும்பத்தில் நிம்மதியில்லாத வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முகூர்த்த நாளிலும் எத்தனை திருமணங்கள் நடக்கிறது, எத்தனை திருமண மண்டபங்களில், எத்தனை கோவில்களில் அளவுக்கு அதிகமான திருமணங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அத்தனை திருமணங்களும் நிறைவாக தன்னிறைவை கொடுக்கக்கூடிய அன்பு பாசம் கொண்ட திருமணங்களாக அமைகிறதா? நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பான வாசக நேயர்களே, கட்டாயம் இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அத்தனை திருமண பந்தங்களும் 80-90 வருடங்கள் இணைந்து இருக்கிறார்களா? அத்தனை திருமண பந்தங்களும் 50 வருடம் 60 வருடங்கள் நிறைவை கொண்டாடுகிறார்களா? எத்தனை திருமணங்கள் 6 மாதத்தில், 1 வருடத்தில், 2 வருடத்தில் தனித்தனியாக பிரிந்து போகிறார்கள். மன வேற்றுமை காரணமாக, மன ஒற்றுமை இல்லாமல், சண்டை சச்சரவுகள் காரணமாக, அனுசரித்து செல்லாமல் எத்தனை திருமணங்கள் பிரிவினையை கொடுக்கிறது. இதற்கு எல்லாம் என்ன காரணம்? அன்பர்களே, நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
திருமண பொருத்தம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முக்கியமான ஒரு காலகட்டம். அதை நாம் தவறாக தீர்மானித்து விட்டால் அதன் பலன் என்பது அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதிலிருந்து மீளவே முடியாது. அன்பான வாசக நேயர்களே, திருமண பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் என்பது முடிந்து போன நட்சத்திரத்திற்கு நாம் பார்க்கக்கூடிய பொருத்தம். அந்த பொருத்தம் என்பது நிறைவான திருமண வாழ்க்கையை தராது. அதன் காரணமாக நட்சத்திர பொருத்தம் என்பதை தவிர்த்து விடுங்கள். லக்ன பொருத்தம் பாருங்கள். ஒரு மனிதன் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறாரோ அவர் காலம் முடியும் வரை அவருக்கு அந்த ஒரு லக்னம் மட்டுமே நிலையானதாக இருக்கும். மாறக்கூடிய நட்சத்திரத்தை வைத்து பொருத்தம் பார்த்து நாம் நமது பிள்ளைகளின் வாழ்க்கையை, நம் உறவுகளின் வாழ்க்கையை சீரழிக்க வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.